ஐயா உண்டு. இளம் கல்விசாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்பிள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதி விருத்த பகுதிக்குள் சொல்ல இருக்கின்றோம். கலைக்கோட்டு மாமுனிக்கு ஐயா சொல்லக்கூடிய உபதேசங்கள் இறைவனை எப்படி கண்டுகொள்ள முடியும் என்று கேட்கக்கூடிய சந்தேகத்திற்கு பதிலளிக்கின்ற விதமாக விருத்த பகுதி அமைந்திருக்கின்றது. அதனுடைய தொடர்ச்சி நாம் பார்க்க இருக்கின்றோம். சரிகையில் அடங்காம் கிரிகையில் அடங்காம் சயோகத்தில் அடங்காம் ஞானத்தில் அடங்காம் கருதினில் அடங்காம் கலைஞானத்தில் அடங்காம் கனவிலும் அடங்காம் கருவிலும் அடங்காம் உருகிலும் அடங்காம் உருவிலும் அடங்காம் ஒன்றிலும் அடங்காம் உனை வந்தடங்கிட அருளுரை திடுவன அருள்முனி பதத்தடி மிசை விழுந்தான். கலைக்கோட்டு மாமுனிவர் கேட்கின்றார், சுவாமி, சரிகையில் அடங்க மாட்டேன் என்று சொல்லுகின்றீர்களே, அதாவது பலவிதமான கூத்துக்கள், பலவிதமான ஆடல் பாடல்கள், அந்த ஆடல் பாடல்களுக்கு அங்க அசைவுகள் மூலம் இறைவனை வழிபட்டு வந்தார்கள். இறைவன் திருவீதி வருகின்ற போது அந்த நேரம் மக்கள் முன்பாக ஆடல் மகளிர் ஆடி பாடி அங்கே சந்தோஷத்தை வெளிப்படுத்தி மகிழ்வித்தார்கள். அந்த ஆட்டத்திலும் அதனுடைய அபிநயத்திலும் நான் அடங்க மாட்டேன் சொல்லுகின்றீர்கள். மேலும் கிரிகை இறை தொண்டு என்று செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் அங்கே அடங்க மாட்டேன் என்று சொல்லுகின்றீர்கள். மேலும் சயோகத்தில் அடங்கேன், ஞானத்தில் அடங்கேன், பலவிதமான யோக வித்தைகள், சித்துக்கள், இதிலெல்லாம் அடங்க மாட்டேன் என்று சொல்லுகின்றீர்கள். ஞானத்திலும் அடங்க மாட்டேன் என்று சொல்லுகின்றீர்கள். கருதி உமை எப்போதும் கருதி இருக்கக்கூடிய அந்த கருத்தினிலும் எண்ணத்தில் எப்போதும் இறைவா இறைவா என்று இறைவனையே எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய இறை சிந்தனையிலும் அடங்க மாட்டேன். நான் இறை அடியார்கள், இறை தொண்டு செய்பவர்கள், இறை நிலையிலே இருந்து கொண்டிருப்பார்கள், அதிலும் அடங்க மாட்டேன் என்று சொல்லுகின்றீர்களே. மேலும் கனாவில் அடங்க மாட்டேன் என்று சொல்லுகின்றீர்கள். உருகி உருகி இறைவனை வேண்டினாலும் அந்த உருகலிலும் நான் அடங்க மாட்டேன் என்று சொல்லுகின்றீர்கள். எல்லாவற்றிற்கும் ஆதியும் மூலமாக இருக்கக்கூடிய கருவாக, ஒவ்வொரு செயலுக்கும் கருவாக இருக்கக்கூடிய அந்த கருவிலும் அடங்க மாட்டேன் என்று சொல்லுகின்றீர்கள். மேலும் ஒன்றிலும் அடங்க மாட்டேன் என்று சொல்லுகின்றீர்களே ஐயா, நாங்கள் உங்களை எப்படி கண்டுகொள்வது, உங்களுடைய பாதாரத்தை எப்படி அடைவது, எங்களுக்கு வழி அருளுங்கள் என்று அங்கே பணிந்து நிற்கின்றார். ஐயா உண்டு.